2010 ரிலீஸான தி பவுண்டரி ஹண்டர். திருடனுக்கே தெரியாமல் பிடிப்பாரு, நீதிமன்றத்தில் ஒப்படைப்பாரு. அவர்தான் நம்ம ஹீரோ. இவர் போலீஸா? இல்ல, திருடர்களை பிடிச்சி போலீசிடம் ஒப்படைக்கும் ஒரு பவுண்டரி ஹண்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவருக்கு சோறு போட கூட ஆள் இல்ல. ஏன்னா இவரோட பொண்டாட்டி இவரை விட்டுட்டு ஓடிட்டு அவ டிவி ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளை பத்தி பேசினா அவருக்கு பிடிக்காது, அவளை பத்தி பேசினா இவருக்கு பிடிக்காது. இவங்க ரெண்டு பேரும் எலியும் போன மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்க இவங்களோட மாமியாரு ட்ரை பண்றாங்க. அவங்க எப்பவுமே மேக்கப்லயே இருப்பாங்க. யாராவது என்ன பிக்கப் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க போல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டா. நீதிமன்றத்துல இருந்து இவளை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆனா இவ போகாம வேற ஒருத்தவங்க கூட ஒரு மேட்டர்ல மாட்டிக்கிட்டா. நீதிபதியையும் நீதிமன்றத்தையும் அவமானப்படுத்தின அந்த பொண்ணை கைது பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு ஆர்டர் வருது. என் பொண்டாட்டியை நானே கைது பண்ணி தூக்கிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ காலத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் இடையே நடக்க போற ஆடுபுலி ஆட்டம் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு சில இடங்களில் கிணத்துக்கு அடியில தண்ணியை கட்டுறாங்க, சில இடங்களில் குளத்துல மீனை கட்டுறாங்க. அதனால ஜாக்கிரதை. தமிழ் டப்பிங் நீட்டா கிளீனா இருக்கு, கேட்க முடியாவும் ரசிக்க முடியாவும் இருக்கு. IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 6.5. தி பவுண்டரி ஹண்டர். புருஷனோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தேவை உன் கையால ஒரு வாய்ஸ் ஒரு. மனைவியோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தேவை உன்னோட சேவை நாள் முழுக்க தேவை. 2015 ரிலீஸான அவள். ரயில்வே ஸ்டேஷன்ல டிடிஆர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா இவரு கூட வேலை செஞ்சவங்களாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேல போயிட்டான். ஆனா இவரு இன்னும் இப்படியே இருக்காரு. ஒரு பக்கம் பெருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு கூட இப்போ ப்ரொமோஷனை வாங்கி டீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இன்னுமா இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு இவெல்லாம் இவரை கலாய்க்கிறா. இன்னொரு பக்கம் வேலை முடிஞ்ச பிறகு நைட் டியூட்டி பாக்குறாரு. டிக்கெட் இல்லைன்னா கூட யாருக்கும் ஃபைனே போட மாட்டாரு. அவரும் நல்லவர். அதனால இன்னும் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. இதுக்கு நடுவுல ஒரு மர்மமான காட்டுக்குள்ள ட்ரெயின் பாதிலேயே நிக்குது. அதை செக் பண்ணிட்டு வர போன டிரைவரையும் ஒரு மிருகம் கொண்டுடுச்சு. பேசஞ்சர்ஸும் அந்த கொடூரமான மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க அந்த மிருகத்துக்கு இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. டே என்னங்கடா நீங்க அம்புலி படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்கீங்க, வேற மாதிரி ஒரு மிருகத்தை காட்டுவானுங்க பார்த்தா அம்புலி அண்ணனை காட்டிட்டு வெறுப்பேத்துறானுங்க. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அது தமிழ்நாட்டு அம்புலி, இது வெளிநாட்டு அம்புலி. தமிழ் டப்பிங் நீட்டா கிளீனா இருக்கு. அதுதான் அந்த படத்துக்கு பிளஸ்ஸா இருக்கு. அவள் திகிலா இருக்கும்னு நினைச்சு போய் படத்தை பாத்துறாதீங்க, ஏமாந்துருவீங்க. நம்ம ரேட்டிங் 4.5. ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பாவி மாதிரி நடிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஒரு நாள் கடைக்கு மாமூல் கேட்டு தொல்லை பண்ண 2 திருட்டு பசங்களை நம்ம ஹீரோ அடிச்சே கொண்டுட்டாரு. ஆனா ஒரு சைனா போலீஸ்காரன் ஒரு அப்பாவி எப்படி இந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு சந்தேகப்படுறான். உடனே அவருக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை கைது பண்ண இவன் ட்ரை பண்றான். இன்னொரு பக்கம் ஒரு கொடூரமான குரூப் நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவர் தப்பிக்க பண்ண போற சண்டை தான் இந்த படமே. படம் நல்லா இருக்குது, ஆனா ஒரு கட்டத்துல போர் அடிக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி ரெண்டுமே ஓகே. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 6.2. டிராகன் மாவீரன். 1996 ரிலீஸான தி கோஸ்ட் அண்ட் தி டார்க்னஸ். 18ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா நாட்டில் ரயில்வே தண்டவாள பிரிட்ஜ் 6 மாசத்துல கட்டி முடிக்க பிளான் போடுறாங்க. ஆனா வேலை சரியா நடக்கல. அங்க வேலை செய்யற ஆட்களை ஒரு முரட்டு சிங்கம் மனிதர்களை வேட்டையாடி கொள்ளுது. படத்தோட கதாநாயகன் ஜான். இவர் ஒரு திறமையான இன்ஜினியர். கர்ப்பமான பொண்டாட்டியை வீட்டிலே விட்டுட்டு ஆப்பிரிக்கா கிளம்பி வராரு. ஒரு சிங்கம் வேலை செய்ய விடாம பண்ணதுன்னு ஜானுக்கு தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு சிங்கத்துக்கு தூண்டில போட்டு அந்த சிங்கத்தை சுட்டே கொண்டுட்டாரு. மக்களை வேட்டையாட சிங்கத்தை ஜானு வேட்டையாடிட்டாருன்னு மக்கள் இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பிரிட்ஜ் கட்டுறாங்க. ஆனா மறுபடியும் வேலை செய்யற ஆட்களை அந்த சிங்கம் கொள்ளுது. இறுதியாக அந்த சிங்கத்தை கண்டுபிடிச்சு ஜானு வேட்டையாடினாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. படத்துல சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ஆனா தமிழ் டப்பிங் நல்லாவே இல்லை. ஒரே ஆளு மொத்த பேருக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்கும். அதுதான் இந்த படத்துல ஒரே ஒரு மைனஸ். இதை மனசுல வச்சுக்கிட்டு படத்தை பாருங்க. IMDb ரேட்டிங் 6.7, நம்ம ரேட்டிங் 6. தி கோஸ்ட் அண்ட் தி டார்க்னஸ் மிருகம். 2023 ரிலீஸான 65. சோமாலியா கிரகத்துல பொண்டாடி பொண்ணுன்னு ஜாலியா வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளை குணப்படுத்த பணம் வேணும். அதுக்காக 2 வருடம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு இவரு பயணிகளை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. ஆனா விண்கல் இவரோட ஷிப்பை தாக்குது. இவரும் ஒரு கிரகத்துல லேண்ட் பண்ணிட்டாரு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் இவளை காப்பாத்துறாரு. ஆனா இவங்க வந்த இடம் 65 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இருந்த பூமி. இங்க ஏகப்பட்ட விலங்குகள், டைனோசர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு இங்கிருந்து தப்பிச்சு இவங்க பிளானட்டுக்கு எப்படி போக போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் சிறப்பு, சினிமாட்டோகிராஃபி இனிப்பு. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5.2. 65 டைனோசர்ஸ்.